إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் முதலாவதாக தஃப்சீருடைய பாடத்தை பார்த்துட்டு ஹதீஸுக்கு போகலாம். அதாவது நாம் என்ன தலைப்பு படிக்கின்றோம் என்றால், அதாவது தஃப்சீருடைய அடிப்படைகள். நாங்கள் பொதுவாக தஃப்சீர் என்று சொல்லும்போது சூறாக்களுடைய விளக்கங்களை நாங்கள் வளமையாக படிப்போம். இது நாங்கள் படிக்கிறது தஃப்சீருடைய அடிப்படைகள். சரியா? அடிப்படைகள் என்று சொல்லும்போது நாங்கள் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறதாக இருந்தால், நாங்கள் தஃப்சீரை இரண்டு வகையாக படிச்சிருக்கிறோம். ஒன்று தஃப்சீர் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லுங்கள், படித்தவங்க படிக்க வந்தவங்க. தஃப்சீர் பில் மஅசூர் என்றா ஆதாரங்களின் அடிப்படையில் உள்ள தஃப்சீர். எப்படி சொல்கிறது? ஆதாரங்களின் அடிப்படை. உதாரணம் எடுத்தீங்கன்னா, அந்த வசனத்துக்கு என்ன செய்யும்? குர்ஆனுடைய இன்னொரு வசனமே ஆதாரமாக இருக்கும். இன்னொரு வசனமே என்ன செய்யும்? ஆதாரமாக இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க, குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான், வமா அத்ராக மா யௌமுத்தீன், வமா அத்ராக மா யௌமுத்தீன், அந்த இறுதி தீர்ப்பு நாள் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். சும்ம மா அத்ராக மா யௌமுத்தீன், சும்ம மா அத்ராக மா யௌமுத்தீன், பிறகு சும்மன பின்பு தானே, பின்பு இறுதி தீர்ப்பு நாள் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹ் திரும்ப கேட்கிறான். கேட்டுவிட்டு என்ன சொல்கிறான்? அடுத்து அந்த வசனத்துக்கு விளக்கம் வருது. என்ன விளக்கம் வருது? யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு யௌமைதின் லில்லாஹ். இப்ப இறுதி தீர்ப்பு நாள் என்றால் என்ன? அல்லாஹ் இந்த வசனத்துல ரெண்டு முறை கேள்வி கேட்கிறான். நபி, உங்களுக்கு இறுதி தீர்ப்பு நாள் என்றால் என்னவென்று தெரியுமா என்று இரண்டு வசனங்களில் அல்லாஹ் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுவிட்டு அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறான். அதுதான் விளக்கம். என்ன பதில் அது? யௌம லா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவின் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாத நாள். யாரும் யார் மீது என்ன செய்ய முடியாது? அங்கு ஆதிக்கம், அதிகாரம் செலுத்தல, அதிகாரம் செலுத்த முடியாத நாள். அப்ப உங்களுக்கு என்னதுக்கு விளக்கம் கிடைக்குது? சொல்லுங்க. இறுதி தீர்ப்பு நாள் என்றால் என்ன? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யாரும் யார் மீதும் அதிகாரம் செலுத்த முடியாத நாள். நீங்க வேற எங்க விளக்கத்துக்கு போக தேவையில்லை. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? விளக்கத்தை சொல்கிறான். வல் அம்ரு யௌமைதின் லில்லாஹ், அந்த நாளில் அதிகாரம் யாரிடம் இருக்கும்? எல்லா அதிகாரங்களும், அனைத்து அதிகாரங்களும் அல்லாஹ்விடம் தான். அப்ப உங்களுக்கு என்ன செய்தாங்க? உடனே உங்களுக்கு அடுத்த வசனத்திலே விளக்க, நீங்க எங்கேயும் போக தேவையில்லை. இறுதி தீர்ப்பு நாள் என்றால் என்ன என்று அல்லாஹ் அடுத்து என்ன சொல்றான்? பதில் சொல்கிறான். எனவே இது போன்று என்ன செய்யும் என்றால், அதாவது இப்ப நாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் உள்ள தஃப்சீர் என்பதில் முதலாவது என்ன சொன்னோம்? அதாவது குர்ஆன் உடைய வசனமே என்ன செய்யும்? விளக்கமாக இருக்கும். குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு என்ன செய்யும்? இன்னொரு வசனம் விளக்கமாக இருக்கும். இப்ப நாங்க உங்களுக்கு உதாரணமாக இப்ப நாம் சொன்னது போன்று
புரியுது அவன் சொல்றது சொன்னது போன்று. உதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். எந்த வசனம் என்று சொன்னால் உதாரணமா கொஞ்சம் நீங்க அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணமாக நீங்க எடுத்து பாருங்க. இப்ப அல்லாஹு தஆலா சொல்கிறான் வஸ்ஸமாஇ வத்தாரிக், அப்படிதானே? வஸ்ஸமாஇ வத்தாரிக், வானத்தின் மீது சத்தியமாக, தாரிக் மீதும் சத்தியமாக. அடுத்து அல்லாஹ் சொல்றான் வமா அத்ராக மத்தாரிக், தாரிக் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? அல்லாஹ் கேட்கிறான் தாரிக் என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமான்னு நபியிடம் அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் அதற்கு விளக்கம் சொல்கிறான். இதுதான் தப்சீர். குர்ஆன்ல நீங்க எடுத்தீங்களா, குர்ஆனுக்கு என்ன செய்யும்? தப்சீராக வரும் என்பதற்கு இது ஒரு அடிப்படையில் உள்ள, அதாவது அன்-நஜ்முஸ் சாகிப், தாரிக் என்றால் என்ன? அன்-நஜ்முஸ் சாகிப், அது இலங்கும் ஒரு நட்சத்திரம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அதுக்கு? அது இலங்கும் ஒரு நட்சத்திரம். அப்ப எனவே இங்க நீங்க அத்தாரிக் என்றால் என்னவென்றதுக்கு வேற எங்கேயும் போக தேவையில்லை. தாரிக் என்றால் என்னவென்பதற்கு வேற எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? அதற்குரிய விளக்கத்தை சொல்கிறான். எனவே இங்க குர்ஆனுடைய வசனத்துக்கு எது விளக்கமாக இருக்குது? குர்ஆனுடைய வசனமே தஃப்சீராக விளக்கமாக இருக்கிறது. புரியுது அவன் சொல்றது? அப்ப ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்த தஃப்சீர். எனவே இது தஃப்சீர்ல மிக முதன்மையான நிலை. குர்ஆனுடைய அல்லாஹ் சொல்கின்ற வசனத்துக்கு அல்லாஹ் அடுத்து என்ன சொல்றான்? அதற்குரிய விளக்கத்தை சொல்கிறான். சரி, அடுத்து நாங்க ஆதாரங்களின் அடிப்படையில் உள்ள தஃப்சீருக்கு இரண்டாவது என்ன பார்த்தோம்? சொல்லுங்க. அதாவது அல்லாஹுடைய தூதருடைய ஹதீஸ், அதாவது நபி மொழிகள் என்ன செய்யும் என்றால் அதற்கு ஆதாரமாக வரும். நபி மொழிகள் அந்த வசனத்துக்கு என்ன செய்யும்? ஆதாரமாக வரும். உதாரணமாக ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றதா இருந்தா, இது புகாரிலாம் வரக்கூடிய செய்தி தான். இப்ப அல்லாஹு தஆலா சொல்றான் ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய வலக்கரத்தில் அவரது ஏடு கொடுக்கப்படுகிறதோ, யாருடைய ஏடு நாளை மறுமையில அவரது வலக்கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா. அப்ப என்ன அர்த்தம்? ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபை யஸீரா. அப்ப இந்த கேள்வி எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நாளை மறுமையில அதாவது யார் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறாரோ, இல்லைங்களா, கடுமையான அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறாரோ, லைஸ அஹதுன் யுஹாஸபு இல்லா ஹலக்னு வருது. இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னா புகாரில 4939. அதுல என்ன வருகிறது என்று சொன்னால், லைஸ அஹதுன் யுஹாஸபு இல்லா ஹலக், நாளை மறுமையில எவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறாரோ அவர் அழிந்து விட்டார். எப்படி சொல்றாங்க? நாளை மறுமையில எவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறாரோ அவர் என்ன செஞ்சு விட்டார்? அவர் அழிந்து விட்டார். அப்போதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அதாவது அல்லாஹ் என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக ஆக்கட்டும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்கிறானே, எப்படி? யாருடைய வலக்கரத்தில் அவரது ஏடு கொடுக்கப்படுகிறதோ, அம்மாவன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய வலக்கரத்தில் அவரது ஏடு கொடுக்கப்படுகிறதோ, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, அவருடைய விசாரணை என்ன செய்யும்? எளிதாக இருக்கும். அவரது விசாரணை எப்படி இருக்கும்? எளிதாக இருக்கும். அப்படி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே. நீங்க சொல்றீங்க என்ன? யாருடைய விசாரணை கடுமையாக்கப்பட்டதோ அவர் என்ன செஞ்சு விட்டார்? அழிந்து விட்டார் என்று சொல்றீங்க. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது? சொல்லுங்க. வலக்கரத்தில் யாருக்கு அவரது ஏடு கொடுக்கப்பட்டதோ அவருடைய விசாரணை செய்யப்படும், எளிதாக்கப்படும். அப்ப எனவே
இந்த இடத்துல ஆயிஷாவுடைய சந்தேகம் என்ன, கேள்வி என்ன, என்ன கேள்வி? குர்ஆன் அறிந்திருக்கிறாங்க, குர்ஆன் வசனத்தை படிச்சிருக்கிறாங்க, அந்த குர்ஆன் வசனத்தை வச்சு கேள்வி கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ذاكல் அர்த், ذاكல் அர்த் யுரதுன வமன் நூகிஷல் ஹிசாப். யுரதுன அதாவது எப்படி வருது, அதுல யுரதுன வமன் நூகிஷல் ஹிசாப் என்று வருகிறது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது வஹுவ அல் அர்த். அர்த் என்றா என்ன? அர்த் என்று சொன்னால் இல்ல, அது வந்து அலிஃப், இது ஐன், இது வந்து அர்த் இல்லைங்க சொல்றது. அர்த் என்று சொல்கின்ற போது அல்லாஹ் வந்து என்ன செய்வான், அந்த அமல்கள் என்ன செய்வான், அவன் செய்த செயல்களை அல்லாஹ் வந்து என்ன செய்வான், இதை செய்தியா இதை செய்தியா இதை செய்தியா அப்படி கேட்டுட்டு போறதுதான். இதை செய்தாயா என்று அப்படி என்ன செய்யறது, கேட்டுட்டு போறது மட்டும்தான், கேட்பது மாத்திரம் அருள் இல்லைங்களா? அப்படித்தானே? உதாரணமா என்ன செய்யறது, இது இது இதெல்லாம் அப்படி காட்டிட்டு போகல என்ன செய்யுது, அதுவும் ஒரு உணர்த்துறது தானே, அது என்னது உணர்த்துறது தானே. அல்லாஹ் என்ன செய்வான், அந்த ஏட்ல இதெல்லாம் இது 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 அப்படி போறது, புரியுது அவன் சொல்றது, இதுதான் அருள்ன்றது. சரியா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த குர்ஆன் வசனம் சொல்லப்பட்டது அதுதான், அதுதான் என்ன, அல்லாஹ் அப்படி காட்டிட்டு போறதுதான் அருள் இல்லைங்களா? அந்த ஒவ்வொருடைய அந்த ஏட்டில் யார்கிட்ட வழக்கரத்தில் ஏடு கொடுக்கப்படுதோ அவர்களுக்கு, புரியுது அவன் சொல்றது. ஆனால் இந்த ஹதீஸ்ல வார வாசகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வமன் நூகிஷல் ஹிசாப், யாருடைய விசாரணை கடுமையாக்கப்படும், விசாரணை என்ன செய்யப்படும், கடுமையாக்கப்படுமோ அவன் அழிந்தான். அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கேள்வி வரும், இதை நீ ஏன் செய்தாய் என்று வந்தா தப்பிக்கல. அல்லாஹ் என்ன, இதை நீ செய்தாயான்னு போறது அது என்ன ஒன்று, இதை நீ செய்தாயான்னு போறது. அடுத்து என்ன வரும், இதை நீ ஏன் செய்தாய். ஏன் செய்தாய் என்று வரும்போது என்ன கிடையாது, பதில் கிடையாது. பாவத்தை பொறுத்தவரையில பாவத்தை வந்து அல்லாஹ் கேட்கும் போது நீ இதை ஏன் செய்தாய் என்றால் அதுக்கு என்ன செய்யலாது, பதில் இல்லை. அப்ப அதான் சொல்றாங்க, யாருடைய விசாரணை கடுமையாக்கப்படுதோ அவன் என்ன செய்தான், அழிந்து விட்டான். அப்ப இங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய விளக்கம் இந்த வசனத்துக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய விளக்கம் என்ன இந்த வசனத்துக்கு முரண் மாதிரி அவங்களுக்கு தெரியுது, அவங்க கேட்டு விளக்கம் பெறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அதுக்குரிய விளக்கத்தை சொல்றாங்க. இப்படி வந்து குர்ஆனுடைய வசனங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருப்பாங்க, விளக்கம் சொல்லியிருப்பாங்க. இது இரண்டாவது. சரியா? மூன்றாவது என்ன படித்தரம் படிச்சோம், சஹாபாக்கள் அந்த அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க, சஹாபாக்கள் அந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க அப்படி என்பது, புரியுது அவங்க சொல்றது. அதுக்கு நிறைய உதாரணங்களை நாங்க பார்க்கலாம். உதாரணமாக அல்லாஹ் சொல்றானா இல்லையா, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா. ஸஃபா மர்வா என்ன, அல்லாஹ்வுடைய அடையாளத்தினும் உள்ளவை, அப்படித்தானே? அல்லாஹ் சொல்லிட்டு, யார் ஹஜ்ஜையோ வமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர, அந்த வீட்டை ஹஜ் செய்கிறார் அல்லது என்ன செய்கிறார், உம்ரா செய்கிறார், ஃபலா ஜுனாஹ அலைஹி, அவர் மீது குற்றம் இல்லை, அவர் மீது குற்றம் இல்லை, அன் யத்தவஃப பிஹிமா, அந்த இரண்டையும் வலம் வருவது குற்றம் இல்லை, அந்த இரண்டையும் வலம் வருவது குற்றம் இல்லை என்றால், அப்ப இது வந்து அதாவது உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவங்க வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப வந்து கட்டாயம் இல்ல மாதிரி தானே இருக்குது. சஃபா மர்வாவுக்கு இடையில சை செய்யறது என்ன, சை செய்வது குற்றம் இல்லை என்றால் ஒரு அழுத்தமா சொல்லப்படுற மாதிரி இல்லை தானே, புரியுது அவன் சொல்றது, செய்யாமலும் இருக்கலாம் மாதிரி தெரியுதே, புரியுது அவன் சொல்றது. அந்த மாதிரி ஒரு கோணத்துல அவங்க கேட்கிறாங்க. கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க விளக்கம், அதாவது நீங்க விளங்குற மாதிரி வாரதாக இருந்தா ஃபலா ஜுனாஹ அலைஹி அல்லா யத்தவஃப வரேன், என்ன அதை வலம் வராமல் இருப்பது குற்றம் இல்லை என்றுதான் வந்திருக்க வேண்டும் என்று விளங்கப்படுத்தி சொல்றாங்க. ஏன் இந்த வசனம் இறங்கியது, இந்த வசனம் ஏன் இறங்கியது, என்ன காரணம் படிச்சுக்கிறீங்களா, ஞாபகம் இருக்குதா, என்ன காரணம் ஞாபகம் இருக்குதா? அன்சாரி தோழர்கள், மதீனாவாசிகள் இருக்கிற அன்சாரி தோழர்கள் இஸ்லாத்துக்கு முன்னால
அவங்க சஃபா மருவாவில் அவர்கள் வணங்கக்கூடிய சிலைகள் இருந்தன. அவங்க வணங்கக்கூடிய விளைஞ்சா சிலைகள் இருந்தன. அப்ப எனவே அவங்க என்ன இஸ்லாத்துக்கு பிறகு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்க போறது என்னமோ அந்த சிலைகிட்ட போற மாதிரி ஒரு உணர்வு அவர்களுக்கு, என்ன ஒரு குற்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்படுது. அப்ப எனவே அதனாலதான் அவங்க அதை வளம் வருவது ஒரு என்ன செஞ்சாங்க, ஒரு குற்ற உணர்வு மாதிரி பார்க்கும் போது அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். இல்லைங்களா, குற்றம் கிடையாது, குற்றம் தவறு கிடையாது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். அப்ப அப்படி ஆயிஷா தான் அப்படி ஒரு விளக்கத்தை அங்கு வழங்குறாங்க. அது சம்பந்தம் நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. எனவே இப்படி சஹாபாக்கள் கொடுத்த விளக்கங்கள் இருக்கின்றன. அதே போன்று அதுக்கு அடுத்த படித்தரம் யாரு, தாபீன்கள் கொடுத்த விளக்கம். இப்ப நாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் திரும்ப சொல்றேன், சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்சீர் 2 வகை. தப்சீர் எத்தனை வகை? 2 வகை. ஒன்று ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்த தப்சீர். ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்த தப்சீர். ஆதாரங்கள் அடிப்படையில் அமைந்தனா நீங்க என்ன பதில் சொல்ல வேணும்? குர்ஆன் வசனம் அதுல விளக்கம் அதுக்கு இருக்கும், அல்லது நபி அவங்க அதுக்கு விளக்கம் சொல்லி இருப்பாங்க, அல்லது சஹாபாக்கள் அதுக்கு விளக்கம் சொல்லி இருப்பாங்க, அல்லது தாபீன்கள் விளக்கம் சொல்லி இருப்பாங்க. எனவே இதுதான் ஆதாரத்தின் அடிப்படையில் அமைந்த தப்சீர். இதுக்கு அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் இதுக்கு இருக்கும். அப்ப இது நாங்க போன வகுப்புகள்ல படிச்சிருக்கோம். சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன சிலவங்க புதுசா வந்திருக்கிற காரணத்தால. அடுத்து 2வது நாங்க என்ன படிச்சோம் என்று சொன்னால், அதாவது சிந்தனையின் அடிப்படையில் அமைந்த தப்சீர் என்று படிச்சோம். சென்ற வகுப்புல நாங்க படிச்சோம். அதாவது சிந்தனையில் அடிப்படையில் அமைந்த தப்சீர், அத்தப்சீர் பிர்ரஅய் என்பது படிச்சோம். அது 2 வகைன்னு படிச்சோம். எத்தனை வகை? 2 வகை. ஒன்று வரவேற்கத்தக்கது என்று ஒன்று படிச்சோம். அடுத்தது என்ன? வரவேற்கத்தக்கது அல்ல, அது வரவேற்கத்தக்கது ஏற்க முடியாது என்று ஒன்று படிச்சோம். சரியா? வரவேற்கத்தக்கது என்றால் அது என்ன தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும்? வரவேற்கத்தக்க தப்சீர் என்றால் சிந்தனை ரீதியான தப்சீர், அவரது சிந்தனை அவரது விளக்கத்திலிருந்து வருது. அவர் விளங்கப்படுத்துறார், அவர் அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றார். அந்த விளக்கம் ஏற்கத்தக்க விளக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அது என்ன பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்று படிச்சோம்? சொல்லுங்க பாபு. சொல்லுங்க. அதாவது அதை விளக்கக்கூடியவர் அதற்கு தகுதியுடையவராக இருக்க வேண்டும். இப்ப நாங்க ஒருத்தர் ஒரு இமாம் என்ன செய்யறாரு, ஒரு குர்ஆன் வசனத்தை விளங்கப்படுத்துறாரு. அவர் என்ன செய்யறாரு, அதுக்கு உதாரணமாக ஒரு குர்ஆன் வசனத்திலிருந்தோ ஹதீஸிலிருந்தோ சஹாபாக்குடைய கூட்டிலிருந்தோ அதுக்கு விளக்கம் கிடைக்கல. அவர் என்ன செய்யறாரு, அதை விளங்கப்படுத்துறார். அப்படி விளங்கப்படுத்தக்கூடிய அது வரவேற்கத்தக்க ஏற்கத்தக்க தப்சீர் என்றால் அது என்ன பண்புகளை கொண்டிருக்க வேண்டும், அது என்ன நிபந்தனைகளை கொண்டிருக்க வேண்டும் அப்படி என்பதில் பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க சொன்னோம் அந்த தப்சீரை செய்யறாரே, அதுக்கு விளக்கம் சொல்றாரே, அவர் உண்மையிலே யாராக இருக்க வேண்டும்? அதற்கு தகுதியுடையவராக, தப்சீர் கலை உடைய ஒரு அறிஞராக, மார்க்க விளக்கம் உள்ளவராக, அவர் உண்மையில இஜ்திஹாத் ஆய்வு செய்வதற்கு தகுதியுடையவராக அவர் இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, கண்டவர்கள்லாம் விளக்கம் சொல்லல, அதுக்கு தகுதியுடையவராக அவர் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம், இது மிக முக்கியமான விடயம். அந்த மொழி ரீதியாக குர்ஆனுடைய அந்த வசனங்கள் சம்பந்தமான பின்னணிகள் எல்லாமே அது பற்றி ஒரு முழுமையான விளக்கம் அவரிடம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்யறார், ஒரு விளக்கத்தை சொல்கிறார் என்றால் இது என்ன செய்யும், ஏற்கத்தக்க விளக்கமாக இருக்கும் என்று பார்த்தோம். சரி, ஏற்க முடியாத விளக்கம் என்றால் என்னென்று படிச்சோம்? ஏற்க முடியாத விளக்கம் என்றால் இந்த தகுதி கிடையாது, அவ்வளவு சுருக்கமா இல்லைங்க, அவ்வளவு என்ன, இந்த தகுதி அவரிடம் இல்லை, அவர் விளக்கம் சொல்றார், இந்த தகுதிகள் எதுவும் அவரிடம் கிடையாது. அப்ப இந்த விளக்கத்தை என்ன செய்யக்கூடாது, நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நன்றாக நாங்க மார்க்கத்தை யாரிடமிருந்து பெறுகிறோம் என்பது மிக முக்கியமானது. புரியுது அவங்க சொல்றது? ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க, அதாவது வழிகேடர்கள் கூட, வழிகேட்டில் உள்ளவர்கள் கூட என்ன செய்வாங்க, குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுவாங்க அவங்களோட வழிகேட்டு. இப்ப நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அதுல மாட்டிக்கொள்ள கூடாது. வழிகேட்டில் உள்ளவர்கள் கூட என்ன செய்வாங்க, தங்களுடைய வழிகேட்டுக்கு எங்க இருந்து ஆதாரம் காட்டுவாங்க, குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டுவாங்க. நிச்சயமாக அவர்கள் அதை சரியாக என்ன செய்யல, விளங்கவில்லை, தவறான விளக்கத்தை கொடுக்கிறாங்க, தங்களுடைய வழிகேட்டு கேட்பதை வளைக்கிறார்கள். இதில் நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இதில் இது மிக முக்கியமாக நாம் விளங்கிக்கொள்ள. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப அவர்களுடைய விளக்கம், ஒரு வசனத்துக்கு
அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் அப்படி என்பது எப்போது வந்தது, எப்போது அது வந்தது அப்படி என்று சொன்னால் அது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா சஹாபாக்களுடைய காலத்திலே அது என்ன செய்தது, அது வந்தது என்பதற்கு உங்களுக்கு நான் சில ஆதாரங்களை இப்போது சொல்றேன். சில ஆதாரங்களை இப்போது நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்கிறேன். இந்த ஆதாரங்களை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதனுடைய இல்ல இந்த இப்ப உதாரணமா இந்த அவங்களாக விளங்குறது இருக்கே, அவங்க விளங்குறது என்றது, அவங்க விளக்கப்படுத்துறது என்றது, இது எப்போது உருவானது அப்படி என்று, எப்போது இது ஆரம்பமானது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உதாரணமாக நீங்க எடுத்து பாருங்க, சஹாபாக்கள் சில வசனங்களை விளங்கினாங்க. புரிஞ்சா? இப்ப உதாரணமாக நாங்க ஒரு ஹதீஸ படிப்போம். இந்த ஹதீஸ் புகாரிலையும் வருகிறது, 3360. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறான். முஸ்லிம்ல 124வது வருகிறது. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, குர்ஆன்ல ஒரு வசனம் இறங்கியது. எந்த வசனம்? சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்துடைய 82வது வசனம். 6வது அத்தியாயம் 82வது வசனம் இறங்கியது. அது என்ன சொல்லுது? அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல். இவர்கள் தங்களுடைய ஈமானோடு அநியாயத்தை கலக்கவில்லையோ, தங்களுடைய ஈமானோடு எவர்கள் அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு. அவங்க தான் யாரு? நேர் வழி பெற்றவர்கள். இந்த வசனம் இறங்கிய போது சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? சஹாபாக்களுக்கு ஒரு கடுமையான நிலை ஏற்பட்டது. அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கஷ்டமான ஒரு நிலையை அவங்க உணர்றாங்க. கஷ்டமான ஒரு நிலையை உணர்கிறார்கள். உணர்ந்து என்ன கேட்டாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட? ஐயுனா லம் யظ்லிம் நஃப்ஸஹு, நம்மில் யாருதான் அநியாயம் செய்யாது இருக்கிறோம், நம்மில் யாருதான் அநியாயம் செய்யாது இருக்கிறோமே. இந்த வசனம் என்ன சொல்லுது? இவர்கள் தங்களுடைய ஈமானோடு அநியாயத்தை கலக்கவில்லை, அவங்களுக்கு தான் என்ன இருக்குது? பாதுகாப்பும் நேர்வழி. அப்ப சஹாபாக்கள் இந்த வசனத்தை விளங்கினாங்களா இல்லையா? இங்க சஹாபாக்கள் ஒரு விளக்கம் இருந்துச்சா இல்லையா? என்ன விளக்கம் அது? அவங்க என்ன விளங்கினாங்க? அதான் அவங்க பொதுவாக அநியாயத்தை விளங்கினாங்க. எப்படி? நாங்க நம்மில் யாருதான் அநியாயம் செய்யாம இருக்கிறோம், நம்மில் யாருதான் அநியாயம் செய்யாம இருக்கிறோம், நம்மின் மூலம் அநியாயங்கள் நிகழ்ந்து விடுகிறது, அப்ப நமக்கு என்ன இல்ல பாதுகாப்பு கிடைக்காது, அப்ப நாம் நேர்வழியில வரமாட்டோம் என்று சஹாபாக்கள் கவலைப்படுறாங்க. சஹாபாக்கள் கஷ்டமாக இருக்கிறது. அப்ப இந்த விளக்கத்தை நபி அவங்க கூடாதுன்னு சொன்னாங்களாண்டா கூடாதுன்னு சொல்லல. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது லைஸ கமா ததுன்னூன், நீங்கள் எண்ணுவது போன்ற அல்ல, நீங்கள் நினைப்பது போன்றல்ல. இது லுக்மான் தனது மகனுக்கு செய்தார உபதேசம். லுக்மான் தனது மகனுக்கு செய்தார உபதேசம். அதில் வரக்கூடிய துல்ம் என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? சூரத்து லுக்மானுடைய 13வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. என்ன வசனம் அது? யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே நீ அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க் என்பது என்ன? மிக பெரும் அநியாயம். அப்ப இங்க அநியாயம் என்பது ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எப்படி புரிய வைக்கிறாங்க? அதாவது ஷிர்க் என்பதுதான் இங்கு இந்த வசனத்தில் சொல்லப்படுகின்ற அநியாயம். அப்ப ஈமானோடு என்ன செஞ்சிடக்கூடாது? ஷிர்கை கலந்து விடக்கூடாது, ஈமானோடு ஷிர்கை கலந்து விடக்கூடாது என்று விளங்கப்படுத்தினாங்களா இல்லையா? அப்ப இதுல அவங்களுக்கு பல விஷயங்கள் இந்த வசனத்துல கிடைக்குதா இல்லையா? என்ன? அதாவது சஹாபாக்கள் உடைய விளக்கம். ரசூலுல்லாஹ் அந்த விளக்கத்துக்கு அவங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் நினைப்பது போன்று அல்ல, நீங்கள் எண்ணுவது போன்றல்ல என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விளக்கம் சொன்னாங்க? சொல்லுங்க. அதாவது சூரத்துல் லுக்மான்ல வரக்கூடிய வசனத்தை எடுத்து ஓதி காட்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இது ஷிர்க்கத்தான் சொல்லுது, இங்க அநியாயம் என்பதை சொல்லுது, ஷிர்க்கை சொல்லுது. அப்ப எனவே அப்ப பாருங்க, அப்ப விளக்கத்தை என்ன செஞ்சாங்க? உரியவரிடம் போக வேண்டும். அது முக்கியமா இல்லையா? எங்களுக்கு ஒரு வசனத்துடைய விளக்கத்தை நாம என்ன செஞ்சிடக்கூடாது, தவறாக விளங்கிடக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? உரியவர்களிடம் அதற்குரிய விளக்கத்தை பெற வேண்டும் என்ற வழிகாட்டலும் இருக்கிறது. இப்ப உங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல ஒரு வசனம் இறங்கியது. என்ன வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, குலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லகுமுல் ஹைத்துல் அப்யது மினல் ஹைத்தில் அஸ்வத். இப்ப நோன்பு சம்பந்தமான அந்த சட்டதிட்டங்களை வருகின்ற போது, நோன்பு சம்பந்தமான சட்டதிட்டம் வருகின்ற போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், குலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். எதுவரை? சொல்லுங்க. ஹத்தா யதபையன லகுமுல், சொல்லுங்க. ஹத்தா யதபையன லகுமுல்
ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வத். என்ன அர்த்தம்? ஹைத்துல் அபியதுன்னா வெள்ளை நூல். அப்ப வெள்ளை நூல்ல இருந்து எந்த நூல் தெளிவாகும் வரை கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் தெளிவாகின்ற வரை நீங்க என்ன செய்யுங்க? உண்ணுங்கள், பருகுங்கள் என்று அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கினான். சரிதானே? இந்த வசனத்தை அதாவது ஒரு நபித்தோழர் எப்படி விளங்கினார்? ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு தான் இதை அறிவிக்கிறான். இல்லைங்களா? ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அவங்க அந்த அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் என்ன செஞ்சாரு? அவர் ஒரு வெள்ளை நூல் எடுத்தார். அதே போன்று அஸ்வத் கருப்பு நிலம் எடுத்தார். எடுத்து என்ன செஞ்சாருண்டா, தலையணை கீழே வச்சார். எங்க வச்சாரு? தனது தலையணைக்கு கீழே வைத்தார். சொல்றது வைத்து விட்டு அப்ப எனவே அவர் அதை என்ன செய்யறாரு? அதுல இருந்து அது தெளிவாகின்ற வரை அவருக்கு சாப்பிடலாம். அப்படித்தானே? உண்ணுங்கள், பருகுங்கள். அப்ப அவர் என்ன செய்யறாரு? இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற போது அதுல அடுத்து அல்லாஹு தஆலா என்ன செய்தான் என்றால், மினல் ஃபஜ்ர் என்ற ஒரு வசனத்தை கூடுதலா இறங்குது. அது ஃபஜ்ரத்தான் குறிக்கும். அப்ப நபியிடத்துல அவர் கேட்கின்ற போது நபி அவங்களும் அதற்கு சொன்ன விளக்கம் என்னதான்? அதாவது ஃபஜ்ருடைய உதயத்தை தான் இது குறிக்கும். இங்க குறிக்கும் என்ன? அந்த கருப்பு நூல் வெள்ளை நூல் தெளிவாகும் என்பது எதை குறிக்கும்? உதயம். எதை? அந்த ஃபஜ்ருடைய உதயத்தை குறிக்கும் என்று ரசூலுல்லாஹி விளக்கம் சொன்னாங்க. அல்லாஹ் அடுத்த அந்த வசனத்தையும் அதுல கூடுதலாக குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இது போன்று நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய ஆதாரங்களை நாம் இதுல முன்வைக்கலாம். எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே நாம் தஃப்சீர் 2 வகை, சுருக்கமாக சொல்லுங்க. தஃப்சீர் 2 வகை. அதுல ஒன்று என்ன? ஆதாரங்களின் அடிப்படையில் அமைந்த தஃப்சீர். ஆதாரங்களின் அடிப்படையில் என்றால் எப்படி சொல்ல வேண்டும் என்றது நாங்க படிச்சிட்டோம். சரியா? அடுத்து எடுத்தீங்கன்னா இப்ப அவருடைய விளக்கம், ஒருவருடைய விளக்கம் தஃப்சீராக வரும்போது அதை எப்போது அதை ஏற்கலாம், எப்போது ஏற்க முடியாது என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க பார்த்தோம். அதை எப்போது ஏற்கலாம், எப்போது ஏற்க முடியாது என்ற ஒரு விஷயத்தை நாங்க இதுல பார்த்தோம். எனவே அந்த அடிப்படையில இப்ப இதுல அடுத்து மிக முக்கியமான ஒரு ஆய்வு பகுதியில் இருக்குது. என்னென்று சொன்னால், இந்த தஃப்சீர் சம்பந்தமான அதாவது இதற்கு இவைகள் எல்லாம் சான்றாக வைக்கப்படுது. இந்த தஃப்சீரை ஏற்றுக்கொள்ளலாம் என்பவர்கள் என்ன ஆதாரங்களை முன்வைக்கலாம், ஏற்க முடியாத என்பவர்கள் என்ன ஆதாரங்களை முன்வைக்கலாம், அந்த இரண்டிலும் எது சரியானது? ஏற்க முடியாதவர்கள் சொல்லக்கூடிய வாதங்களுக்கான மறுப்புகள் என்ன என்ற ஒரு நீண்ட பகுதி இருக்குது. இதுல முக்கியமான ஒரு பகுதி அது. சார் அந்த பகுதியை நாங்க என்ன செய்யலாம் என்றால் அடுத்த வகுப்பில் நாம் வைத்துக் கொள்வோம். இல்லைங்களா? அது நிறைய அது முழுமையா முடிக்கப்படும். ரெண்டு தரப்புடைய ஆதாரமும் பார்க்கப்பட்டு அதுல சரியான கருத்து என்ன, சரியான கருத்து உள்ளவங்க வைக்கக்கூடிய அந்த மறுப்புகள், அவை அந்த வாதங்களுக்குள்ள மறுப்புகள் என்ன என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நாங்க என்ன செய்வோம், அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த தஃப்சீர் பிர் ரஅய், ஒருவருடைய விளக்கத்தில் உதிக்கக்கூடிய தஃப்சீர், இதனுடைய சட்டம் என்ன ஒரு பகுதியும் இருக்கிறது. இதனுடைய சட்டம் என்ன என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். சரியா? சரி, இப்ப நாங்க அடுத்ததாக எதுக்கு வரப்போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஹதீஸ் கலையை படிச்சோம். இப்ப சிலவங்க புதுசா வந்திருக்கிறீங்க, சுருக்கமா அதுல சொல்லிடுறேன். இப்ப நாங்க என்ன படிச்சோம்டா, அதாவது நாங்க பொதுவா ஹதீஸ படிப்போம். என்ன படிப்போம்? கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அமால் பின்னியாத். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, செயல்கள் அனைத்தும் எண்ணங்கள் அடிப்படையில். இந்த ஹதீஸ உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இப்படி படிப்போம் தானே. இது நாங்க ஹதீஸ படிக்கிறது. இப்ப நாங்க என்ன இதுல படிக்கணும், ஹதீஸ் கலையுடைய சில அடிப்படைகள், சில ஆரம்ப அடிப்படைகள் என்று நாங்க இதுல பார்த்தோம். இதுல நாங்க மிக முக்கியமாக சுருக்கமாக உங்களுக்கு சொல்றதா இருந்தா, ஒரு ஹதீஸ் எடுத்தா அந்த ஹதீஸுடைய 2 பகுதி இருக்குது. நாங்க படிச்சோம். ஒரு ஹதீஸ் எடுத்தா அந்த ஹதீஸுடைய 2 பகுதிகள் இருக்கிறது. என்ன அந்த 2 பகுதி? ஒன்று ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள், அது சில்சிலத்து ருவாத்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் என்பது ஒரு பகுதி. அடுத்தது என்ன? மத்ன், ஹதீஸுடைய உள்ளடக்கம். இல்லைங்களா? இப்ப என்ன, இப்ப இமாம் புகாரி ஆரம்பிப்பாரு, இமாம் புகாரி யாரிடமிருந்து கேட்டாருன்னு சொல்லுவாரு, அவர் யாரிடமிருந்து கேட்டாருன்னு சொல்லுவாரு, அவர் யாரிடமிருந்து கேட்டாரு,
அவர் சஹாபியிடம் வந்து கேட்பாரு, சஹாபி நபியிடம் வந்து கேட்பாரு. இதுக்கு என்ன சொல்றது? அறிவிப்பாளர் வரிசை, அறிவிப்பாளர் வரிசை இல்லைங்களா? அதுக்கு பிறகு வருமே என்ன? நபி அவங்க சொன்னாங்கன்னு வருமே, இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையிலாகும். இது என்ன? இதான் மத்ன், ஹதீஸுடைய அந்த மூல வார்த்தைகள். அவர் ஹதீஸ்ல ரெண்டு பகுதி இருக்குது. ஒன்று என்ன சொல்லுங்க? அறிவிப்பாளர் வரிசை, அடுத்து ஹதீஸுடைய அந்த நேரடி வார்த்தைகள், நபி அவங்க கூறிய நேரடி வார்த்தைகள். இதுக்கு வந்து நாங்க ராவி அறிவிப்பாளர்கள் ரிவாயத்னு சொல்லுவோம், ரிவாயத். இதுக்கு என்ன சொல்லுவோம்? மத்ன், ஹதீஸுடைய மூலம். இதை நாங்க படிச்சோம் சரியா? சென்ற வகுப்புல இதை பத்தி நாங்க மத்ன் 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 மீம் தா நூன், மீம் தா மத்ன் சரியா? சரி, அடுத்து நாங்க படிச்சோம். மிக முக்கியமாக அடுத்ததாக நாங்க எல்லா தலைப்பையும் விரிவா பார்க்கல. சென்ற வகுப்புல படித்தோம் ஹதீஸ் வந்து அறிவிப்பாளர் வரிசையை வைத்து இரண்டு வகைப்படும் என்று படித்தோம். அறிவிப்பாளர் வரிசையை வைத்து ஹதீஸ் எத்தனை வகை? இரண்டு வகை. என்ன? ஒன்று முத்தவாத்திர், அடுத்தது ஆஹாத். முத்தவாத்திர்ண்டா அதிகமானவங்க ஹதீஸ் அறிவிப்பாங்க. ஹதீஸ் என்ன செய்வாங்க? அதிகமான எண்ணிக்கை உடையவர்கள் ஹதீஸ் அறிவிப்பாங்க. அதுக்கு என்ன சொல்றது? சொல்லுங்க, முத்தவாத்திர் என்று சொல்றது. முத்தவாத்திர். அதுல நாங்க படிச்சோம் ஒவ்வொரு படித்தரத்திலும் ஒவ்வொரு தபகாவிலும் என்று படிச்சோம். ஒவ்வொரு தபகாவிலும் என்று படிச்சோம் இல்லைங்களா? ஒவ்வொரு தபக்காண்டா என்ன இல்லைங்களா? ஒவ்வொரு படித்தரத்திலும் இல்லைங்களா? ஒவ்வொரு படித்த, உதாரணமா ரசூலுல்லாஹ்களுக்கு அடுத்த படித்தரம் யாரு? சஹாபாக்கள் இல்லைங்களா? அந்த ஹதீஸ் என்ன செய்வாங்க? சஹாபாக்கள் ஒரு 6-7 பேர் அந்த ஹதீஸை அறிவிப்பாங்க சரியா? அதுக்கு அடுத்து யார் வருவாங்க? தாபீன்கள். அவங்க எத்தனை பேர்? அவங்களும் கூடுதலான எண்ணிக்கை உள்ளவங்க அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. அதுக்கு அடுத்து தப தாபீன்கள், அவங்களும் கூடுதலான எண்ணிக்கை அந்த ஹதீஸ் என்ன செய்வாங்க? அறிவிப்பாங்க. இப்படி ஹதீஸ் வரும்போது இதற்கு பேர் என்ன? முத்தவாத்திர். முத்தவாத்திர் என்ன சொல்லுவாங்க? முத்தவாத்திர் என்று சொல்றது சரியா? இதை நாங்க இந்த வகையை நாங்க சென்ற வகுப்புல நாங்க என்ன செஞ்சோம்? படித்தோம். புரியுதா சொல்றது? அடுத்து நாங்க இன்றைக்கு பார்க்க போறது அடுத்ததாக ஆஹாத். என்னது? ஆஹாத். இப்ப அஹத் என்ற என்ன? ஒன்று. அஹதுடைய பன்மைதான் ஆஹாத். அஹத் என்ற என்ன? ஒன்று. அதனுடைய பன்மை என்ன? ஆஹாத் என்ற வார்த்தை. புரியுதா? இப்ப ஆஹாத் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆஹாத் என்பது இப்ப ஹதீஸ வந்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் இருப்பாங்க தானே, ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர்கள் வைத்துத்தான் இந்த ஆஹாத் வரும். ஒருவர் என்றதான் பொருள் அஹதண்டா. இப்ப இதை நல்லா கவனிங்க. இதுல வந்து இந்த ஆஹாத் என்ற ஹதீஸை பொறுத்தவரையில அந்த அறிவிப்பாளர் வரிசையை கவனித்து இது 3 வகையாக வரும். எத்தனை வகையாக? 3 வகையாக வரும். நல்லா விளங்கிக்கோங்க. 3 வகையாக இந்த ஆஹாத் என்ற ஹதீஸ் வரும் சரியா? அந்த 3 வகையுடைய பெயர்களையும் எழுதிக்கோங்க. ஒன்று வந்து அல் மஷ்ஹூர். மஷ்ஹூர் என்ன? பிரபல்யமானது. மாஷா அல்லாஹ், அரபு தெரியுமா? மஷ்ஹூர் என்ன? பிரபல்யமானது என்றது ஒரு வகை. இரண்டாவது வகை பேர் வந்து அல் அசீஸ். என்ன பேர்? அல் அசீஸ். ஹதீஸ் கலையில இந்த வார்த்தை வேறொரு பொருளை பயன்படுத்தப்படும். நாங்க நேரடி பொருள் ஒன்று சொல்லுவோம், ஆனா இது ஹதீஸ் கலையில நாங்க படிக்கும் போது என்ன செய்யும்? அதுக்கு வேறு பொருள் இங்கு வரும். இரண்டாவது வகை என்ன? அல் அசீஸ். மூன்றாவது அல் கரீப். மூன்றாவது என்ன? அல் கரீப். அல் கரீப். ஆஹாத் என்ற அந்த வகை எத்தனாவது அறிவிப்பாளர் வரிசை கவனித்து 3ஆக பிரியும். எத்தனையாக பிரியும்? 3ஆக பிரியும். ஒன்று வந்து என்ன? அல் மஷ்ஹூர், அடுத்தது என்ன? அல் அசீஸ், அடுத்தது அல் கரீப். சரி, இப்ப நாங்க வருவோம். மஷ்ஹூர் என்றா எங்களுக்கு தெரியும். மஷ்ஹூர் என்றா என்ன அர்த்தம்? பிரபல்யம். இப்ப எங்களுக்கு தெரியும் அரபுல மாதங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஷஹர். ஷஹர் என்ற மாதம், அஷ்ஹூர் என்ற மாதங்கள். அப்ப ஷஹர் என்ற வார்த்தையும் வருது, அது பிரபல்யமானது. ஷஹர் என்ன? மாதம் என்பது பிரபல்யமா இல்லையா? பிரபல்யமானது. அப்ப எனவே அது மொழி ரீதியாக எடுத்தீங்கன்னா பிரபல்யமானது என்ற அர்த்தம். சரி, மார்க்கத்துடைய கோணத்தில் அதாவது மஷ்ஹூர் என்றால் என்னவென்று சொன்னால், மா ரவாஹு சலாசத்துன் ஃபஅக்ஸர், 3 பேர் அல்லது 3 பேரை விட அதிகமாக அந்த ஹதீஸை அறிவித்தல். 3 பேர் அல்லது 3 பேரை விட அதிகம் அந்த ஹதீஸை அறிவித்திருப்பாங்க.
ஃபீ குல்லி தபகா, எல்லா படித்தரங்களிலும். படித்தரங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. படித்தரங்கள் இப்ப நாங்க என்ன படிச்சுக்கிறோம்? படித்தரங்கள் எங்களுக்கு தெரியும். படித்தரங்கள் என்ன? சஹாபாக்கள் ஒரு படித்தரம், அவர்களிடமிருந்து ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய தாபீன்கள் அடுத்த படித்தரம், அவர்களிடமிருந்து ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய தபா தாபீன்கள் அடுத்த படித்தரம். புரியுதா? இதுதான் படித்தரம். ஒவ்வொரு படித்தரத்திலும் எத்தனை பேர் இருக்கணும்? 3 அதை விட அதிகமாகவோ இருக்க வேண்டும். புரியுதா சொல்றது? தவாத்துர் என்ற நிலையை, முத்தவாத்துடைய நிலையை அடையாது. எனவே இவர் முத்தவாத்திற்கு நாங்க சென்ற வகுப்புல பார்த்தோம். ஒரு முத்தவாத்திரான ஹதீஸுக்கு குறைந்து எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொன்னாரு? 10 பேர். இந்த நூலுடைய ஆசிரியர் சொன்னது எத்தனை தான்? 10. வேற சில அறிஞர்களுடைய கருத்துக்களாக 3 பார்த்தோம். ஆனா இவர் என்ன இங்க கொண்டு வராருன்னா, அதாவது இந்த எந்த நூல்ல இந்த செய்தி இருக்குதா, நுஸ்ஹத்துன் நதர் என்ற நூல்ல உள்ள செய்தியை கொண்டு வர. அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது மஷ்ஹூர் என்றால் நீங்க விளங்கிக் கொள்ள என்ன? மஷ்ஹூர் என்றால் பிரபல்யம் என்றது பொருள் ரீதியான கருத்து. இப்ப ஹதீஸ் உடைய இந்த கலையுடைய ஹதீஸ் கலையில இந்த வார்த்தைக்குரிய பொருள் என்ன? ஒவ்வொரு படித்தரத்திலும் என்ன செய்யறது? 3 பேரை விட அதிகமாக, 3 பேரை விட குறையாம 3 பேரை விட அதிகமாக என்ன செய்யறது? அந்த ஹதீஸை ஒவ்வொரு படித்தரத்திலும் அறிவித்திருக்க வேண்டும். புரியுதா? சரி. இப்ப நாங்க அதுக்கு ஒரு ஹதீஸை ஒரு உதாரணமா கொண்டு வர, ஒரு ஹதீஸ் இங்க உதாரணமாக அவர் என்ன செய்யறாரு? ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார். அந்த ஹதீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, புகாரில முஸ்லிம்ல எல்லாம் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நாங்க இந்த ஹதீஸை கேட்டிருக்கிறோம். என்ன ஹதீஸ்? இன்னல்லாஹ லா யக்பிதுல் இல்ம இன்திஸாஅன், அல்லாஹ் இல்மை ஒரே அடியாக கைப்பற்ற மாட்டான். அல்லாஹ் இல்மை ஒரே அடியாக என்ன செய்யறது இல்ல, ஒரே அடியாக அல்லாஹ் கைப்பற்ற மாட்டான். மின் சுதூரில் உலமா, இல்லைங்களா? யாருடைய உள்ளங்கள் இருந்து? உலமாக்களுடைய உள்ளங்கள் இருந்து ஒரே அடியாக அல்லாஹ் அந்த இல்மை கைப்பற்றி கொள்ள மாட்டான். வலாகின் யக்பிதுல் இல்ம பிகப்தில் உலமா, அல்லாஹ் இல்மை கைப்பற்றுவது எப்படி? உலமாக்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதன் மூலம். உலமாக்களின் உயிரை கைப்பற்றுவதன் மூலம் என்ன செய்யும்? இல்ம் கைப்பற்றப்படும். அப்படித்தானே? உதாரணமா இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா எப்படி பதில் சொல்லுவீங்க? அந்த காலத்திலேயும் உலமாக்கள் மௌத்தாகத்தானே செஞ்சாங்க, மரணிச்சாங்க தானே. அப்ப இல்ம் இருந்துச்சு தானே, கைப்பற்றப்படல என்ற மாதிரி கேட்டா இதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? சிலவங்க அப்படி கேள்வி கேட்கலாம் தானே. அந்த அப்பயும் உலமாக்கள் மௌத்தானாங்க, அப்ப இப்பயும் உலமாக்கள் என்ன செய்யறாங்க? மரணிக்கிறாங்கன்னா. அப்ப எனவே நல்லா இதை எப்படி புரிஞ்சு கொள்றேன்ற ஒரு முக்கியமான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முந்தி எடுத்தீங்கன்னா, அதாவது இமாம்களிடத்துல மார்க்க கல்வியை கற்பதற்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உட்கார்ந்து இருப்பான். அப்படித்தானே? இமாம் அஹமது இப்னு ஹம்பல், அந்த பெரும் பெரும் ஹதீஸ் கல்வி இமாம்கள், அறிஞர்கள், அவங்களோட சபையை எடுத்தீங்கன்னா நிரம்பி வழியும். அவ்வளவு என்ன செய்வாங்க? மார்க்க கல்வியை கற்பதற்கு அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருப்பான். அப்ப எனவே கூடுதலான மாணவர்கள் படிக்கும் போது என்ன நடக்கும்? சொல்லுங்க. இல்ம் கூடுதலா பாதுகாக்கப்படுமா இல்லையா? ஒரு அறிஞரிடத்துல 100 பேர் படிக்கிறதுக்கும், ஒரு அறிஞரிடத்துல 1000 பேர் படிக்கிறதுக்கும், ஒரு அறிஞரிடத்துல 10 பேர் படிக்க வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்படித்தானே? அதாவது எனவே அந்த இமாமுடைய மாணவர்கள் அப்படி மாணவர் என்ற அந்தஸ்துக்கு வருவாங்களா இல்லையா? தொடர்ந்து படிக்கின்ற போது. எனவே ஒரு 1000 பேர் படிக்கும் போது இல்ம் என்ன செய்யப்படும்? கூடுதலா பாதுகாக்கப்படும். எண்ணிக்கை குறைய குறைய என்ன நடக்கும்? பாதுகாக்கப்பட்ட வீதம் என்ன? குறையும். அப்படித்தானே? ஷேக் அல்பானி ரஹிமுல்லா மௌத்தானார். ஷேக் அல்பானி ரஹிமுல்லாவுக்கு ஒரு 1000 மாணவர் இருந்திருந்தா என்ன நடக்கும்? எனவே பாதுகாக்கப்படுற வீதம் என்ன? கூட அதிகம். அப்ப குறைய கூட என்ன நடக்கும்? குறையும். புரியுதா சொல்றது? எனவே அதாவது உலமாக்கள் கைப்பற்றப்படுறாங்க. அந்த உலமாக்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படும் போது அவங்கள்ட்ட படித்த மாணவர்கள் குறைவாக இருக்கின்ற போது, அவங்கள்ட்ட சரியாக இல்மு எடுக்கிறவங்க குறைவா இருக்கும் போது என்ன செய்யுது? இல்மன் சேர்த்து உயர்த்தப்படுதா இல்லையா? அதான் உண்மை. புரியுதா சொல்றது? இந்த ஹதீஸ் நாங்க எப்படி விளங்குறன்றது. அப்ப எனவே அதாவது எந்த அளவுக்கு நிலைமை உருவாகும் என்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹத்தா லம் இதா லம் யுப்கி ஆலிமன்
ஒரு ஆலிமும் இல்லாத அளவுக்கு. சில ஊர்கள் எடுத்தீங்கன்னா ஆலிமே கிடையாது. காலையா இருக்குதா இல்லையா? அதாவது ஒரு மார்க்க ஃபத்வா, மார்க்க தீர்ப்பை கேட்கறது ஒரு தகுதியான ஆலிம் இருக்கிறாரா? சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் என்ன, அதாவது மேடையில உட்கார்ந்து சும்மா வீரமாக பேச்சு தெரிக்குதுன்னா நாங்க நினைக்கிறோம் அவர் தான் என்ன ஆலிமும் நினைக்கிறோம். நினைஞ்சா அப்படி பேசுறார் என்ன? இல்லை, இது இல்லை ஆலிமுக்குரிய அளவுகோல். எனவே சுப்ஹானல்லாஹ், நாங்க ஒரு ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு ஆலிம் இருந்தா நாங்க என்ன செய்யலாம்? அவர் அணுகி இதற்குரிய தீர்வு என்ன? சுப்ஹானல்லாஹ். இப்போ பாருங்க, நாங்க எங்களோட சமூகத்துல பார்க்கிறோமா இல்லையா? எங்க சமூகத்துல நாங்க இதை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப ஹத்தா இதா லம் யுபகி ஆலிமன், ஒரு ஆலிம் கூட இல்லாத நிலை உருவாகும் இல்லைங்களா? ஒரு அறிஞர் கூட இல்லாத நிலை உருவாகும். ஏன் நாங்க பார்க்கிறோம், இன்று எந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து போறாங்க, எந்த கல்விக்கு மிகப்பெரிய பணத்தை செலவு பண்றாங்க, திறமை உள்ளவர்கள்லாம் எங்க போறாங்க பாருங்க. எனவே இதுல என்ன வருது என்று சொன்னால், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் என்ன செய்வார்கள்? மடையர்களை தங்களுடைய தலைவர்களாக எடுத்துக்கொள்வாங்க. ஆலிமில் அடுத்து யாரு தான் அந்த இடத்தை நிரப்புறதுக்கு யாரும் வருவாங்களா இல்லையா? வந்துடுவாங்க. சரியா? எனவே அவர்களிடம் ஃபத்வா கேட்கப்படும். அவங்க மார்க்க அறிவின்றி மார்க்க தீர்ப்பு சொல்வார்கள். ஃபவல்லு, அவர்களும் வழிகட்டு, அவல்லு, மக்களையும் வழிகெடுப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாங்க இந்த ஹதீஸ் இங்க கொண்டு வந்த நோக்கம், இந்த நூலுடைய ஆசிரியர் ஏன் கொண்டு வார் என்றால், இந்த ஹதீஸை எந்த எந்த வகையை நாங்க படிச்சு முடிக்கிறோம் ஹதீஸ்ல? மஷ்ஹூர். எந்த வகை? மஷ்ஹூர். மஷ்ஹூர் என்றா எத்தனை அறிவிப்பாளர்கள் இருக்க வேணும்? குறைஞ்சது 3 பேர் இருக்க வேண்டும். சரியா? 3 பேர் இருக்க வேண்டும். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஹதீஸை பொறுத்தவரையில, அதாவது இந்த ஹதீஸ் இமாம் புகாரி தனது நூல்ல பதிவு செய்கிறார், இமாம் முஸ்லிம் தனது நூல்ல பதிவு செய்கிறார், இமாம் தபரானி தனது நூல்ல பதிவு செய்கிறார், இமாம் அஹ்மத் தனது நூல்ல பதிவு செய்கிறார், இமாம் ஹதீப் அல் பகதாதி தனது நூல்ல பதிவு செய்கிறார். அப்ப மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர். இமாம் புகாரி பதிவு செய்கிறார் தனது நூல்ல, இமாம் முஸ்லிம் தனது நூல்ல பதிவு செய்கிறாரு, இமாம் தபரானி தனது நூல்ல பதிவு செய்கிறாரு, இமாம் அஹ்மத் தனது நூல்ல. 5 பேர் வரான். சரியா? சரி, இந்த 5 இமாம்களும் யாரிடமிருந்து கேட்டாங்க என்று பாருங்க. அவங்க மொத்தம் 5 பேரிடமிருந்து கேட்டுக்கிறாங்க. எத்தனை பேரிடமிருந்து? 5 பேர். அவங்களுக்கு முன்னுள்ள தலைமை இமாம் புகாரி இப்னு அபி உவைஸ் என்பவரிடமிருந்து ஹதீஸை கேட்கிறார். முஸ்லிம் குதைபா இப்னு சயீதிடமிருந்து ஹதீஸை கேட்கிறார். தபரானி முகமது இப்னு அம்ர் என்பவரிடமிருந்து கேட்கிறார். அஹ்மத் அப்துல்லா அபிஹி, அவருடைய தந்தை அப்துல்லா, அவருடைய தந்தை வழி அவர் கேட்கிறார். அதே போன்று ஹதீப் இமாம் ஹதீப் ரஹிமஹுல்லாஹ் பக்கர் இப்னு சதகா என்பவரிடமிருந்து கேட்கிறார். சரி, இந்த 5 பேரும் இன்னும் 5 பேரிடமிருந்து கேட்கிறாங்க. அவங்க 5 பேர் யாரு? மாலிக் இப்னு அபி உவைஸ் மாலிக்கிடமிருந்து கேட்கிறார், குதைபா இப்னு சயீத் ஜரீரிடமிருந்து கேட்கிறார். இப்படி இந்த ஒவ்வொரு அறிவிப்பாளர் தொடர்லையும் வந்தீங்கன்னா, அதாவது மொத்தம் 5 பேர் வராங்க. சரியா? நடக்கும். நீங்க 2 படித்தரங்க, 3 படித்தரங்கள் 5 பேர் வராங்க. சரியா? ஒரு படித்தரத்துல எத்தனை பேர் வராங்க? 4 பேர் வராங்க. சரியா? இன்னொரு படித்தரத்துல 3 பேர் வராங்க. இன்னொரு படித்தது 4 பேர் வராங்க. மொத்தம் இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 படித்தரம் இந்த ஹதீஸ்ல வருது. எத்தனை படித்தரம்? 6 படித்தரங்கள் இந்த ஹதீஸ்ல வருகிறது. சஹாபாக்களை பொறுத்தவரையில, சஹாபாக்கள் எத்தனை பேர் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ்ல? 4 பேர் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ. யாரு? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ரிடமிருந்து உருவா என்ன செய்றார்? உருவா என்ற தாபி என்ன செய்றார்? கேட்கிறார். சஹாபியிடமிருந்து கேட்கிறவர் யாரு தான்? தாபி உருவா என்ற தாபி கேட்கிறார் ஹதீஸ. உருவாவிடமிருந்து 2 பேர் கேட்கிறாங்க. அதுக்கு அடுத்த படி தபா தாபியின்களை படித்தரத்துல ஹிஷாம் இப்னு உருவாவும் 2 பேர். அது 2 பேர் அல்ல கேட்கிறாங்க. அபூ ஹுரைரா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா அபூ சலமா என்ற தாபி கேட்கிறார். ஜியாத் இப்னு லபீத் என்ற அல்லது ருபைத் என்பவரிடமிருந்து தாபி சாலிம் இப்னு அபி ஜஅத் என்றவர் கேட்கிறார். ஆயிஷா உருவா கேட்கிறாங்க. இந்த ஹதீஸ் 4 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. தாபீன்கள்ல 3 பேர் அறிவிக்கிறாங்க. தாபீன் எத்தனை பேர்? 3 பேர் அறிவிக்கிறாங்க. சரியா? எனவே இந்த ஹதீஸ் எதற்கு உதாரணம்? மஷ்ஹூர். ஏன்னா 3 பேரை விட குறையல, 3 பேரை விட கூடுதல் 5 வருது, 4 வருது. அதே மாதிரி தாபீன்கள்ட்ட படித்தது எத்தனை வருது? 3 வருது. சஹாபாக்களுடைய படித்தரத்துல 4 வருது, தாபீன்களுடைய படித்தரத்துல 3 வருகிறது. புரியுதா அவன் சொல்றது? அதற்கு அடுத்த படித்தரம் தபா தாபீன்களுடைய படித்தரத்துல 4 வருகிறது. இப்படியாக
இந்த ஹதீஸ் மஷ்ஹூருக்கு உதாரணமாக இதில் என்ன செய்யறாங்க குறிப்பிடுகின்றார்கள். எனவே இதுதான் இந்த இந்த மஷ்ஹூர் என்பதற்கான அந்த வகை சார்ந்ததும் அதுக்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸ். சரி, இப்ப நாம் இந்த ஆஹாத் என்ற ஹதீஸ் எத்தனை வகை என்று படித்தோம்? 3 வகை என்று படித்தோம். சரியா? இதுல நாங்க இன்றைய பாடத்தை இன்ஷா அல்லாஹ் இதோடு நிறைவு செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இதனுடைய அடுத்த பகுதிகள் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். 3 வகை இருக்குது, மஷ்ஹூர், அசீஸ், அல் கரீப். இப்போ நாங்கள் இன்றைக்கு பாடத்தில் நாங்கள் படித்தது மஷ்ஹூர் என்ற அந்த வகையை மட்டும் தான் படித்தோம். இன்ஷா அல்லாஹ் அதில் இன்னும் சில விளக்கங்கள் இருக்கின்றன, அதை நாம் அடுத்த வகுப்பில் தொடருவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.